வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் ராஜினாமா கோரி பார்லிமென்ட் 5வது நாளாக முடக்கம். நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க எதிர்க்கட்சிகள் சம்மதம். போலீஸ் நிபந்தனைகளை மீறிய ராமதாஸ் மீது வழக்கு. மரக்காணம் கலவரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகளையும் அறிவித்தார் முதல்வர் ஜெயலலிதா. சரப்ஜித் சிங் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். வெளிநாட்டு சிகிச்சை குறித்து முடிவு செய்ய நிபுணர் குழுவை அமைத்தது பாகிஸ்தான். விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் பிரச்சினையில் பிரதமரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் போர்க்கொடி உயர்த்தியதை அடுத்து ஏற்பட்ட அமளியால் பார்லிமென்ட் செயல்பாடு 5வது நாளாக முடங்கியது. திங்களன்று காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியதும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு பிரச்சினையை பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கிளப்பி பிரதமர் மன்மோகன் சிங், அமைச்சர் அஸ்வனி குமாரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கோஷங்களை முழங்கினர். பிறகு சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். அவர்களை சமரசம் செய்ய சபாநாயகர் மீராகுமார் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்ததை அடுத்து பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் லோக்சபா கூடிய போதும் பிரதமர் ராஜினாமா செய்தே தீர வேண்டுமென பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் சபை ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் ராஜினாமாவை வலியுறுத்தி ராஜ்யசபாவிலும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் ராஜ்யசபாவும் ஒத்திவைப்புகளை சந்திக்க நேரிட்டது. இதனிடையே பார்லிமென்ட் முட்டுக்கட்டையை நீக்குவதற்காக சபாநாயகர் மீராகுமார் கூட்டிய அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம், பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத், எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் சந்திப்பு போன்ற சமரச நடவடிக்கைகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. செவ்வாயன்று நிதி மசோதாவுக்கு பார்லிமென்ட்டில் ஒப்புதல் அளிக்க எதிர்க்கட்சிகள் சம்மதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக சார்பில் மகாபலிபுரத்தில் நடந்த சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சியில் போலீசாரின் நிபந்தனைகளை மீறியதற்காக ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, மரக்காணம் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை சட்டசபையில் அறிவித்தார். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் மரக்காணம் கலவரம் தொடர்பாக தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. தேமுதிக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசியதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசினர். பாமக எம்எல்ஏ குரு பேசும்போது குறுக்கிட்ட முதல்வர் ஜெயலலிதா, அவர் பேசிய சில கருத்துக்களை நீக்கும்படி கேட்டுக் கொண்டார். இதையடுத்து சபையில் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. சபாநாயகர் தனபால் குருவை கடுமையாக எச்சரித்தார். இதைத் தொடர்ந்து பதிலுரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா, மகாபலிபுரத்தில் பாமகவினர் நடத்திய சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சியின் போது போலீசார் விதித்த 16 நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலானோர் மதுபோதையில் வந்திருந்ததாகவும் கூறினார். போலீசாரிடம் எழுத்துப்பூர்வமாக அளித்த நிபந்தனைகளை மீறி மேடையில் பேசிய ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். இவ்விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் பேசும்போது, 11:30 மணிக்கு பேசுறேன், போடு வழக்க, அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார். 10 மணிக்குள் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மரக்காணம் கலவரம் நடந்த நாளில் மரணமடைந்த செல்வராஜ், விவேக் ஆகியோர் விபத்தாலேயே இறந்தனர் என்று விளக்கமளித்த முதல்வர் ஜெயலலிதா, பாதிக்கப்பட்டோருக்கு 50,000, 25,000 மற்றும் 10,000 ரூபாய் நிவாரண நிதி மற்றும் பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அறிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த 9 நபர்களின் கூரை வீடுகள் முழுவதுமாகவும் 1 நபரின் கூரை வீடு பகுதியாகவும் சேதமடைந்துள்ளன. மாட்டுக்கொட்டகை, பெட்டிக்கடை, வைக்கோல் போர் என 7 நபர்களின் உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இதர வகுப்பைச் சேர்ந்த ஒருவரின் குடிசை வீடு மற்றும் 2 கடைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவருக்கும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும். இதுவன்றி கூரை வீடுகளை இழந்த அனைவருக்கும் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரப்படும். இந்த சம்பவத்தில் பலத்த காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 3 பேர்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 25,000 ரூபாயும், புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று இல்லங்கள் திரும்பியுள்ள 17 நபர்களுக்கு தலா 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.
வன்முறையை அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் சட்டம் ஒழுங்கிற்கு ஊறு விளைவிப்போர் மீது தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா எச்சரித்தார். முன்னதாக கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கூறிய புதிய தமிழகம் கட்சியினர் சபாநாயகர் அனுமதி மறுக்கவே வெளிநடப்பில் ஈடுபட்டனர். ஆனால் பின்னர் நடந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி தனது கருத்தை பதிவு செய்தார். மரக்காணம் கலவரம் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடந்த வியாழனன்று மரக்காணத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது மரக்காணம் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வன்னியர்களே என்றும், ஆனால் அவர்கள் மீது 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பாமக சார்பில் செவ்வாய்க்கிழமை பழப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் ராமதாஸ் கூறினார். கலவரங்களுக்கு காவல்துறையினுடைய மெத்தன போக்கம், தலித்துகள் என்ற போர்வையிலே கலவரம் செய்கின்ற இந்த கும்பல்களை கட்டுப்படுத்த தவறியதனால தான் இந்த கலவரத்துக்கு காரணம். இதை கட்டுப்படுத்தினா, இந்த கலவர கும்பல்களை அங்கங்க கட்டுப்படுத்தினாக்க எங்கேயுமே கலவரம் இருக்காது. திருமாவளவன் போன்ற பல்வேறு கட்சித் தலைவர்களை தான் சந்திக்கப் போவதில்லை என்று கூறிய ராமதாஸ், வரும் லோக்சபா தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடும் என்றும் கூறினார். லாகூர் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் இருக்கும் தூக்கு தண்டனை கைதி சரப்ஜித் சிங்கை இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் சிகிச்சைக்காக அனுப்புவது குறித்து ஆராய 4 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர் குழுவை பாகிஸ்தான் அரசு அமைத்துள்ளது. லாகூரில் உள்ள லக்பத் சிறையில் தூக்கு தண்டனையை எதிர்நோக்கி இருந்த இந்திய கைதி சரப்ஜித் சிங் கடந்த வெள்ளியன்று சக கைதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டார். லாகூரில் உள்ள ஜின்னா அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சரப்ஜித் சிங் கோமா நிலையில் உள்ளார். சரப்ஜித் சிங் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அவரது சொந்த மாநிலமான பஞ்சாபில் போராட்டங்கள் வெடித்ததை தொடர்ந்து இந்திய அரசு எடுத்த முயற்சிகளின் பலனாக சரப்ஜித் சிங்கின் மனைவி சுக்பிரீத் கவுர், 2 மகள்கள் சகோதரி தல்பீர் கவுர் ஆகியோர் வாகா எல்லை வழியாக ஞாயிறன்று பாகிஸ்தான் சென்றனர். லாகூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சரப்ஜித் சிங்கை பார்த்த அவர்கள் சரப்ஜித் சிங்கை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே டாக்டர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்த போதும் சரப்ஜித் சிங்கின் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. கோமாவில் இருக்கும் அவரது நிலை மேலும் கவலைக்கிடமானதாகவும் உயிர் பிழைப்பது கடினம் என்றும் ஜின்னா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சரப்ஜித் சிங்கை வெளிநாட்டுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க வேண்டுமா அல்லது வெளிநாட்டு மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை அளிக்கலாமா என்பது குறித்து ஆராய 4 பேர் கொண்ட மருத்துவ வல்லுநர் குழுவை பாகிஸ்தான் அமைத்துள்ளது. பாகிஸ்தானில் 1990ஆம் ஆண்டில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் சரப்ஜித் சிங் தூக்கு தண்டனை பெற்றார். அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டுமென இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தியதன் பலனாக தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதை பாகிஸ்தான் அரசு காலவரையின்றி ஒத்திவைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏசி உணவகங்களுக்கு சேவை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி ஹோட்டல்கள் திங்களன்று மூடப்பட்டிருந்தன. ஏசி உணவகங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் விதிக்கப்பட்ட சேவை வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும் சில்லறை தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் வணிகர் இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்களன்று நாடு முழுவதும் ஹோட்டல்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் 50,000 ஹோட்டல்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றன. சென்னையில் ஹோட்டல்களையே நம்பியுள்ள பலரும் இந்த வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டனர். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஹோட்டல்களுக்கு எல்லாம் சேவை வரி அதிகமாக போட்டிருக்கனால அதை குறைக்க சொல்லி நாங்க இன்னைக்கு ஒரு நாள் முழு அழைப்பு நடத்திருக்கோம் சார். சென்னையில் ஹோட்டல்களின் போராட்டத்தை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி சார்பில் நடத்தப்பட்டு வரும் அம்மா மலிவு விலை உணவகங்களில் காலையில் கூடுதலாக இட்லிகளும் மதியம் சாதம் வகைகளும் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டன. நடைபாதை கடைகளிலும் அதிக அளவில் வியாபாரம் நடந்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை தேசிய முதன்மை பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து மார்ச் 23ஆம் தேதியன்று கந்தக டை ஆக்சைடு வாயு வெளியேறியதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கண் எரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மூடும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சென்னையில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. இதை விசாரித்த தீர்ப்பாயம் ஆலையில் ஆய்வு மேற்கொள்ள நிபுணர் குழுவை அமைத்து உத்தரவிட்டது. சென்னை IIT பேராசிரியர் PST சாய் தலைமையில் லெஜிபிலிப் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மோகன் நாயுடு, ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் சார்பில் சுமதி ஆகியோர் கொண்ட குழுவினர் ஆய்வை முடித்து தங்களின் அறிக்கையை சமர்ப்பித்தனர். திங்கட்கிழமையன்று இந்த வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பான வழக்கை தேசிய முதன்மை பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது தவிர IIT நிபுணர் குழுவின் அறிக்கையும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் தெலுங்கானா கூட்டு போராட்டக் குழு சார்பில் சத்தியாகிரக போராட்டம் துவங்கியது. ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டுமென தெலுங்கானா கூட்டு போராட்டக் குழு சார்பில் நீண்ட காலமாக பலவிதமான போராட்டங்கள் நடந்து வருகிறது. தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்கும் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த கோரி கூட்டுக்குழு சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் 2 நாள் சத்தியாகிரக போராட்டம் திங்களன்று காலை துவங்கியது. கூட்டு போராட்டக் குழுவில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியினரும் இடம்பெற்றிருப்பதால் MPக்கள், MLAக்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட தெலுங்கானா ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தற்போது பார்லிமென்ட் நடந்து வருவதால் போராட்டத்தையொட்டி ஜந்தர் மந்தரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தடுப்பு வேலிகளை தாண்டி சில போராட்டக்காரர்கள் திடீரென பார்லிமென்ட்டை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றதால் பதட்டம் ஏற்பட்டது. அவர்களை போலீஸ் படையினர் தடுத்து நிறுத்தினர். விழுப்புரம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து ஒன்று திங்கட்கிழமையன்று காலையில் விழுப்புரம் அடுத்த சிந்தாமணி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னைக்கு போயிருந்தோம். சென்னை போயிட்டு திடீர்னு சிந்தாமணி எடுத்துக்கிட்டா திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு இதாயிடுச்சு. பஸ் கவுந்துருச்சு. இங்க உள்ளவங்களுக்கு, அந்த பஸ்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு அடி விழுந்துருச்சு. சிலருக்கு ஊமக்காயம் நிறைய விழுந்திருக்குங்க சார். இதில் சிந்தாமணியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் பூமிக்கடியில் புதைக்கப்பட்ட சாய கழிவுகளை அகற்ற அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் 20க்கும் மேற்பட்ட சாய மற்றும் சலவை ஆலைகள் இயங்கி வருகின்றன. அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான சாய தொழிற்சாலையின் கழிவுகளை பூமிக்கடியில் குழி தோண்டி புதைத்துள்ளனர். இதனால் சிப்காட் பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாசடைந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சாய ஆலையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் போலீசார் சாய கழிவு புதைக்கப்பட்ட இடத்தை பொக்லைன் உதவி கொண்டு தோண்டினர். அப்போது பூமிக்கடியில் பல அடி ஆழத்திற்கு சாய கழிவுகளை கொட்டி புதைத்திருந்தது தெரிய வந்தது. தொழிற்சாலையில் ஸ்லட்ஜ் முதலியவை சேமித்து நிலத்திற்கு அடியில் புதைத்து வைத்திருப்பதாக கூறப்பட்ட புகார் கொடுத்து மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆய்வு செய்துள்ளது. இது குறித்த நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையடுத்து சாய கழிவுகளை விதிமுறையை மீறி பூமிக்கடியில் புதைத்த சாய ஆலையை ஆய்வு செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,784 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,598 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 80 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 49 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 46,170 ரூபாயாக இருந்தது. திருவாரூர் தியாகராஜர் கோவில் குளத்தின் சுற்றுச்சுவரை சீரமைக்க 53 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியும் சீரமைப்பு பணியில் மெத்தன போக்கு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு 35 ஏக்கர் பரப்பளவில் கமலாலயம் என்ற பெயரில் மிகப்பெரிய குளம் உள்ளது. இக்குளத்தின் மேற்கு பக்கம் உள்ள சுற்றுச்சுவர்
கடந்த அக்டோபர் மாதம் பெய்த மழையால் இடிந்து விழுந்தது. இதனால் கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்த குளச்சுவரை சரி செய்ய 53,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கி 7 மாதங்கள் கடந்த போதும் கமலாலய குளத்தின் இடிந்து விழுந்த சுவரை செப்பனிடும் பணி இதுவரை துவங்கவில்லை. இதனால் கடந்த 7 மாதங்களாக மேற்கு குளக்கரை சாலை வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இச்சாலை முடக்கப்பட்டதால் 3 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசலில் நகருக்குள் சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளது. இக்குளத்தை சுற்றி மருத்துவமனைகளும் கல்வி நிறுவனங்களும் உள்ளதால் நோயாளிகளும் மாணவர்களும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் பெரிதும் அவதிப்படுகின்றனர். குளத்தின் சுற்றுச்சுவரை சரி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்தும் சீரமைப்பு பணிகள் நடக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர்ல இருக்கிற பிரதானமான இந்த கமலாலயம் திருக்குளத்துல இருக்கிற அந்த சுற்றுச்சுவர் இடிந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலமாக அந்த சுவர் இடிந்த நிலையில இருக்கு. அதற்காக கிட்டத்தட்ட 53 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒதுக்கப்பட்டும் ஆனால் இன்னமும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறல. உடனடியாக அந்த குளத்தின் சுற்றுச்சுவர்களை பலப்படுத்தி உடனடியாக அந்த கரையை பலப்படுத்தி அந்த பொதுமக்களிட அந்த இடத்துல பாதையை திறந்து விடணுங்கிறத திருவாரூர் மக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். திருவாரூர் தியாகராஜர் கோவில் திருப்பணிகளும் முடங்கியுள்ள நிலையில் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் திருத்தேரும் செப்பனிடப்படாததால் இந்த ஆண்டு திருவாரூரில் தேரோட்டமும் நடக்கவில்லை. இந்நிலையில் குளத்தின் சுற்றுச்சுவரும் சீரமைக்கப்படாததால் கோவில் தெப்ப உற்சவமும் நடக்க முடியாத நிலை உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.